ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சின்னக்கா சமையல். 1/2 கிலோ கோவக்காய் எடுத்துட்டேன். அது பார்த்திங்கன்னா அடிப்பகுதியையும் நுனிப்பகுதியையும் நீக்கிட்டு தண்ணியில் போட்டு அலம்பி எடுத்துருங்க. ஏன்னா அதில் அந்த அடிப்பகுதியையும் நுனிப்பகுதியும் நீக்கும் போது ஒரு மாதிரி பிசுன் மாதிரி வரும். அதை நம்ம சுத்தமாக அலம்பி எடுத்துடலாம். அலம்பி எடுத்து நமக்கு தேவையான சைஸுக்கு நீல வாக்குலேயோ அல்ல வட்ட வடிவிலையோ நீங்கள் தேவையான சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ணி எடுத்து அந்த கோவக்காயை குக்கரில் போட்டு தேவையான அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பையும் போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு 2 விசில் வர வரைக்கும் விட்டு எடுத்துடலாம். நம்ம அப்படியே போட்டு வதக்கி வேக வைக்கும்போது கொஞ்சம் கசப்பு தெரியும். அதே இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டோம்னாக்கா நமக்கு அந்த கசப்பு தெரியாது. ஸோ 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததுமே எடுத்து வடித்து எடுத்துடலாங்க. இப்போ அது எப்படி நம்ம பொரியலாக பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுமே தேவையான கொஞ்சம் 1 ஸ்பூன் 1/2 டீஸ்பூன் கூட கடுகு கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குறைவாகவே பயன்படுத்திக்கலாம். கடுகின் தேவை குறைவாக இருந்தாக்கா ரொம்ப நல்லதும் கூட. கடுகு ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், பச்சை வாசம் வர வேண்டாம். அதே போல் கண்ணாடி பதம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். கூடவே பச்சை கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடலாங்க. நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை கருவேப்பிலை வாசம் எண்ணெயில் போட்டு வதக்கும்போது சூப்பராக இருக்கும். ஸோ வதக்கிட்டு இப்போ நம்ம பார்த்திங்கனாக்கா இதுக்கு மிளகாத்தூள் பயன்படுத்த போகிறதில்ல. அதில் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் கூட இல்லை, காஞ்ச மிளகாய் அப்படியே கிள்ளி விதைகளோடு கொட்டியிருக்கேன். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் காரம் கிடைக்கும். ஸோ அதில் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா அதையும் வதக்கிட்டு கூடவே கொஞ்சம் நிறத்துக்காக வேண்டியும் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக வேண்டியும் மஞ்சத்தூள் கொஞ்சம் பயன்படுத்தின்னு இருக்கோம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போதுமானது. மஞ்சத்தூள் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் மஞ்சத்தூளை போட்டு நல்லா வதக்கிடுவோம். மஞ்சத்தூள் நல்லா வதங்கிட்டோம். இப்போ நம்ம இது இந்த 1/2 கிலோ தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 5 தக்காளி, பெரிய கோலி சைஸில் இருக்கிற 5 தக்காளி எடுத்து நல்லா போட்டு பொடியாக நரிஞ்சு எண்ணெயில் இதாவது வதக்கத்தில் போட்டிருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னாக்கா அந்த பச்சை வாசம் மட்டும் இல்லைங்க, தோல் பிரிஞ்சு அது சுருண்டு வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம தக்காளியை நல்லா வதக்கிடலாம். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த பொரியல் சூப்பராக இருக்கும். தக்காளி வதங்கணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா தக்காளி நமக்கு குழஞ்சி கொடுத்து அந்த தண்ணி எல்லாம் இறுகி அந்த தோல் பிரிகிற மாதிரி நல்லா வதங்கி நமக்கு நிற்கும். ஸோ நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரியட்டும். எண்ணெய் பிரியும் போது பார்த்திங்கனாக்கா நமக்கு அந்த ஈரத்தன்மை குறைஞ்சிருச்சு நமக்கு நல்லா தெரியும். இந்த எண்ணெய் மட்டும் பிரிஞ்சிருக்கு பார்த்திங்களா. இந்த நேரத்தில் திருகி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவல் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா வறுத்துடலாம். நல்லா வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தேங்காயோட அந்த பச்சை வாசமெல்லாம் போயிடும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். ஏன்னா பச்சையாக போட்டோம்னாக்கா அந்த டேஸ்ட்டு மாறிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். வதக்கி முடித்ததுமே இப்போவே நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா நம்ம கொத்தமல்லியும் இப்போவே போட்டு நல்லா வதக்கிடலாம். தேங்காய் வதங்கிட்டு அந்த பச்சை வாசம் போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுமே கொத்தமல்லி இலையிலையும் போட்டு வதக்கிடுவோம். இப்போது இதுக்கு தேவையான சால்ட்டை இப்போவே டேஸ்ட் பார்த்துருங்க. கோவக்காய்க்கு நமக்கு என்ன தேவையோ அந்த சால்ட் நம்ம குக்கர்லேயே போட்டு வடித்து எடுத்து வச்சுட்டுருக்கோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் போட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு இப்போ நல்லா ட்ரையாகி நிற்கிது. கொத்தமல்லி தேங்காயெல்லாம் போட்டு நல்லா ட்ரையாகி நிற்கும்போது வேக வச்சு எடுத்து அந்த கோவக்காயை அப்படியே எடுத்து கொட்டி நல்லா வதக்கிடலாம். அதாவது அரை குறையாக இருக்கக்கூடிய அந்த நீர் சுண்டுற மாதிரி நல்லா வதக்கிடுவோம். நல்லா அப்படி வதக்கும்போது பார்த்திங்கனாக்கா இந்த பொரியல்லே நம்ம வதக்க அந்த எண்ணெய் பிரியும். அப்படி எண்ணெய் பிரிஞ்சிட்டா போதுமானது. அப்போ நம்ம இறக்கி வச்சுருங்க. அருமையான ஒரு கோவக்காய் பொரியல் தயார்.